திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவம் கழியாரவரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழும் மலர் தூவும் அடியார்கள் உழமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியபெருவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நமக்கு நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதியை நாம் எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு மாதத்துக்கு மேலே அச்சு இருந்தாலும் போன தடவை நம்ம பார்த்த அந்த பாடல் 38வது பாடல் பார்த்தோம். அடர் புலனால் நின் பிரிந்து அஞ்சி அம்சொல் நல்லார் அவர்தம் விடர் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பற்கு அமுதே தொடர்வரியாய் தமிழேன் தனி நீக்கும் தனித்துணையே என்றார். எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து எரிகின்ற தீப்பிழம்பை போன்ற இறைவனே என்று விழிச்சொல்லாக்குகிறார். இப்போ இந்த கார்த்திகை மாதம் நம்ம அண்ணாமலையில் அப்படியே தீப்பிழம்பாக இறைவன் எம்பெருமான் அப்படியே ஜோதி பிழம்பாக காட்சி தருவதை பார்க்குறோம். எதற்காக என்றால் இந்த குறியீடு தான். இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அதை இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார். விரிந்தே எரியும், எல்லா இடங்களிலும் விரிந்து எரியக்கூடிய சுடர் அணையாய் சுடுகாட்டையே தனக்கு இடமாக கொண்ட அரசே தொழும்பர். யார் உம்மை தொழுது வணங்கி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்வரியாய் அப்படியே பின்னாடியே வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய தொழும்பற்கு அமுதே படிந்து வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு அமுதமாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த துணையாக தனித்துணை என்பதாக சொன்னார். இப்போ 39வது பாட்டில் அந்த தனித்துணை என்ற சொல் அங்கே முதலாகி வருகிறது. தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே எந்தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே திணை துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் தென்வலையே. இறைவனை 3 வகையாக விழிக்கிறார் பாருங்க. எந்தன் வாழ் முதலே முதலாவதாக சொல்கிறார். எந்தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே. வினையேனுடைய மனத்துணையே எந்தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே. 3 வகையாக ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ இந்த பாட்டில் இறைவன் உயிர்களாகிய நமக்கு எப்படிப்பட்ட துணையாக வருகிறான். இன்றைக்கி நமக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம உறவுகள், நமக்குரிய சொந்தங்கள் பந்தங்கள் அல்லது ஜடப்பொருளாக இருக்கக்கூடியவை. இதையெல்லாம் எனக்கு துணையாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் ஒரு 2 நாயை வளர்த்துருப்பாங்க. இந்த நாய் எங்கே போனாலும் என் கூட வந்துடும், எனக்கு துணையாக இருக்கும், இப்படியெல்லாம் கூட சொல்வாங்க. துணை என்பது உயிர்களுக்கு மிக 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா துணை இல்லாமல் இந்த உயிர்கள் வாழாது. பசுக்கள், பச்சென்றால் கட்டப்படுதல், எப்பொழுதுமே தனித்து நிற்கும் தன்மை என்பது உயிர்களுக்கு கிடையாது. எதையேனும் சார்ந்து இன்றைக்கு நாம் எதை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றதை இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார். தனித்துணை நீ நிற்க முதல்ல சொல்கிறார். சுவாமி மட்டும்தான் நமக்கு ஈடு இல்லாத தனியான ஒரு துணை.
வேறு எந்த துணையையும் இந்த துணையோடு நம்ம ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. அவ்வளவு தூரம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எந்த துணை நம்மோடு கூட வருகிறது, எவ்வளவு நாள் வருகிறது, எல்லாமே காலம் இடம் இதை வைத்து தான். எவ்வளவு நாள் இருக்கிறாங்க, சாப்பிட்டு கை கழுவுறதுக்குள்ளே உறவு முறிஞ்சு போகும். சில இடங்கள்லாம் நல்ல விசேஷ வீடு இருக்கும், சாப்பாடு முடியும், அதுக்குள்ளே ஒரு சண்டை போட்டு உறவு முறிஞ்சு போகும். அதாவது சாப்பிட்டு கை கழுவுறதுக்குள்ளே உறவு முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. முண்ட கை காய பிரிவார் அப்படிம்பாங்க. அது கை கூட காயெல்லாம் அதுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்கப்பா அப்படிம்பாங்க. இதெல்லாம் உலக துணைகள். உலகத்தில் நம்ம துணை நம்ம எதை நினச்சிட்ருக்கோமோ அதைத்தான் பெருசாக நினச்சிட்ருக்கோம். இந்த துணை தான், இந்த துணை தான். உண்மையிலே இந்த துணை, அதாவது உலகத்தில் உள்ள உடல் சார்புக்கு உள்ள துணை அத்தனையுமே கால இட எல்லைக்கு உட்பட்டது. இதையே நாம் பிரதானமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்து துணையவே பிரதானமாக. ஆனால் நீ எப்படி இருக்கிற தனித்துணையாக எல்லா நேரங்களிலும் இங்கே உடனாக இருக்கிற. எங்கே இருக்கிற? உயிரோடு கொண்டிருக்கிறார். உடலுக்குரிய துணைகள் எல்லாம் நமக்கு வேறாக இருக்குது. அதனால் அது உடல் போயிடும், உடலுக்குள்ள துணையும் போயிடும். உயிர் நித்தப்பொருள். நித்தப்பொருளான உயிருக்கு உயிரின் அறிவிலே நிறைந்து நின்று விட்டு பிரியாத தன்மை. இறைவன் பெரு வியாபகம். இது நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம். உயிர்கள் வியாபியம். அப்போ வியாபக பொருள் என்பது வியாபியத்தை விட்டு ஒரு காலும் நீங்க முடியாது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. சைவ சித்தாந்தம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை இது. இதை மனசுக்குள்ளே ஆழமாக வச்சுக்கோங்க. நிறைய விளையாட்டோட சொல்லுவாங்க, சாமியால் முடியாது ஏதாவது இருக்கான்னு. அதெல்லாம் முடியாது எதுவுமே இல்லை. அப்படி முடியாதது ஒன்று உண்டு. இறைவனால் முடியாதது ஒன்று உண்டு. அது என்ன? உயிர்களை விட்டு பிரிதல் என்பது அவனுக்கு முடியாது. ஒரு காலம் பிரிய முடியாது. ஏன்னா அவன் வியாபக பொருள், நாம் வியாபிய பொருள். அப்போ துணையாக வருபவன் எதற்கு? உயிருக்கு துணையாக. தனித்துணை. நீ நிற்க, உள்ளேயே இருக்கிற, உயிர் அறிவிலே இருக்க. நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? அப்போ இறைவன் துணையாக இருக்கிறான் என்பதை அறியாத உயிர்களாகிய நாம் தருக்கி தலையால் நடந்த தருக்குன்னா என்னது? ஆணவம். ஆணவத்தோடு கூடி தருக்கி தலையால், தலை என்பது இங்கே உயிர் அறிவிலே இருக்கும் ஆணவத்தின் அதனுடைய காரியம். அதனால் நடந்த. அது எப்படி வருது? வினை துணையேனை. இந்த வார்த்தையை அப்படியே இதோடு சேர்த்துக்கோங்க. தனித்துணை நீ நிற்க, அதை ஒரு பிராக்கெட் பண்ணிக்கோங்க. அப்போ அது சுவாமிக்கு சொல்லக்கூடியது. அவன் எப்படி இருக்கிறான்? உயிர் அறிவிலே தனிப்பரம்பொருளாக நின்று நம்மை செலுத்தி கொண்டிருக்கிறார். இதை உணராத உயிர்களாகிய நாம் உயிர் அறிவிலே இருக்கும் அந்த தருக்கு, ஆணவம், செருக்கு என்று சொல்வார்கள், அறியாமை. அந்த தலை என்பது இங்கே உயிருடைய அறிவு. தருக்கு தலையால் நடந்த என்பது இங்கே நடக்கக்கூடிய செயல்கள். அந்த செயல்களெல்லாம் ஆணவத்தின் காரியமாக. அது எப்படி வெளியே வருது அப்படின்னா, வினைகள் கூட்டப்படுது. எப்படி கூட்டப்படுது? உடலாக கூட்டப்படுது. மாயை கூட்டல் வினை. மாயையின் காரியமாக வினைக்கு ஈடாக வந்த உடல் மூலமாக இந்த தருக்குதல் என்பது இங்கே அறியாமை. அப்போ அறியாமை இங்கே கூடி நிற்கிறது. இந்த வார்த்தை இதுவரைக்கும் அதுதான், வினை துணையேனை. அப்போ நான் எனக்கு துணையாக உள்ள ஒரு பொருள் இருக்க, அதை நான் திரும்பி கூட பார்க்காம இந்த வினைகளையே துணையாக கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்க அறியாமையினால் தருக்கி கொண்டு அது காரியப்பட்டு வினை வழியாக வருகிறது. எவ்வளோ உயர்ந்ததான சைவ சித்தாந்தத்தை
மாணிக்கவாசக பெருந்தகையார் ரொம்ப அழகாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு நமக்கு நடக்கும் செயல்கள், காரியங்கள் அத்தனையும் வினை வழியாக தானே வருது. இன்றைக்கும் நம்ம சொல்லுவோம், எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலைங்க, நான் இதை நினச்சே பார்க்கல, நான் செய்யணும்னு நினைக்கல, எனக்கு எப்படி இப்படி வந்துச்சு, இந்த நிலை எப்படி வந்துச்சு, இதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. எத்தனை முறைகள் நம்ம சொல்கிறோம். இதற்கு காரணம் நம்முடைய வினைகள் அங்கே கூட்டப்படுகிறது. இப்படி நடக்க வேண்டும் என்று இறைவன் கூட்டி வைக்கிறார். அப்போ அந்த செயல்களுக்கு, நம்முடைய செயல்களுக்கு நாம் காரணகர்த்தர் அல்ல. அதான் ரொம்ப அழகாக நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்கிறது, அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது. இறைவன் இல்லாமல் என வினை வழியாக நம்மை செலுத்துகிறார். இதுதானே நம்ம திரோதாகிங்கிறோம். தன்னை மறைத்து கொண்டு இந்த உலக போகத்தை காண்பித்து உலகன்றது மாயா காரியம், உடம்புன்றது மாயா காரியம். உடம்பின் மூலமாக வாக்கு, மனம், காயம் இந்த மூன்றினாலும் வினைகளை செய்து கொண்டு, அப்போ அந்த வர்ற வாயில்கள் 3 வழியாக, அதன் வழியாக இந்த வினை போகத்தை அனுபவித்து கொண்டு, இந்த வினையவே துணையாக, வினை துணையேனை, வினையை துணையாக கொண்டு இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்கும். அந்த அனுபவத்தை தான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை. விடுதி கண்டாய், நீ விட்டுவிட மாட்டாய். ஏனென்றால் நீ ஆண்டான், நான் அடிமை, நீ வியாபக பொருள், நான் வியாபியம். அதனால் என்னை விட்டு நீ பிரிந்து செல்ல மாட்டாய். வினையின் வழியாக செலுத்துவதும் நீயே, வினையை அனுபவிக்க வைப்பதும் நீயே. இதுவும் உன் கருணையே, இதுவும் உன் கருணையே. மரக்கருணை, அறக்கருணை என்பதில் இந்த வினையிலேயே நன்மை தீமை என்று ஒன்று இருக்குது. நல்லதே வருது, தீயதே வருது. இப்போவும் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ எப்படி தான் இவ்வளவு பெரிய இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய நன்மை வந்துச்சு, இவ்வளோ பணம் வந்துச்சு, இவ்வளோ புகழ் வந்துச்சு, இவ்வளோ அப்படின்னு எத்தனையோ வகையில் சொல்கிறோம். அது காரணம் தெரியுமானா தெரியாது. அத்தனைக்கும் காரணம் இந்த வினை தான், நம்ம முன்னாடி செஞ்ச வினை. அதை சாமி கூட்டி வைக்கிறார். இதைத்தான் இன்றைக்கி கட்டம் போட்டு ஜாதகமாகவும் வச்சுருக்காங்க. அந்த கட்டத்தில் அந்தந்த திசை, இப்போது நம்ம யூடியூப்லாம் நிறைய வந்ததுனால இந்த தேசக்காரங்களுக்கு இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு போட்டுட்ருக்காங்க. அந்த காலம் எதையுமே பார்க்கல, இறைவனை மட்டும் நம்பிக்கொண்டு வாழ்ந்த காலம் ஒன்று. இப்போ யூடியூப்பு இதெல்லாம் வச்சு வாழ்கிற காலம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் நமக்கு வரும் வினைகள் மாற போகிறதில்ல, அதை மட்டும் பார்த்துக்கணும். எத்தனை தடவை நம்ம திருப்பி திருப்பி பார்த்தாலும், எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு குறிக்கப்பட்ட வினை நடக்கும். அப்போ இறைவனை வழிபடுறதுல என்னங்க பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் நமக்கு. கண்டிப்பாக இதில் வரும். அப்போ இறைவனை வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள்லேருந்து நீங்கணும் இல்லையா? அது எப்படி அப்புறம் குறிச்சது வரும் அப்படின்னா, நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்து அதன்படியெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கடமை என்ன? தினந்தோறும் கூட இல்லை, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இறைவனை வாழ்த்துதல், வணங்குதல், போற்றுதல், இவ்வளவுதான். இதைத்தான் நமக்கு கைவினை செய்து எம்பிரான் கழல் அடி போற்றுதும் என்று அழகா ஞானசம்பந்த பெருமான் வாக்கு. இறைவனை போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும். துன்பமும் நாம் செய்த வினைக்கு ஈடாக இறைவன் கொடுப்பது, இன்பமும் நாம் செய்த வினைக்கு ஈடாக இருக்கும். அப்போ இறைவனை வாழ்த்தணுமா வேண்டாமா? எப்போ வாழ்த்துறது? கோவிலுக்கு போனால் சாமியை பார்த்தா அப்போ வாழ்த்துறதா? இல்லை, சதா காலம் இமைக்கிற பொழுது கூட அவனை விடக்கூடாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் உயிரில் நீங்காமல் இருக்கான், தனித்துணையாக நிற்கிறான். அப்போ உள்ளே இருக்கும் இறைவனை கண்டு கண்டு கண்டு, இறைவா என்னை வழி நடத்துகிறாய், வினைக்கு தகுந்தாற் போல நடத்தி கொண்டிருக்கிறாய். இதில் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும்
எல்லாம் நீயே என்று அவனிடம் அத்தனை ஒப்படைச்சிட்டா நமக்கு துன்பம் என்பது வருமானா வராது. இதை நீங்கள் அனுபவிச்சு பாருங்க. இதை நம்ம சொல்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். வினை வருகிறது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் வினைக்கு காரணகர்த்தா நாம தான், அதை கொடுக்குறவன் சாமி தான். அப்போ சாமியையும் நாம் கும்பிட்றோம். எப்போமா அது கும்பிட்றோம்? சதா காலமும் வழிபட்டு கொண்டு இருந்தால் இந்த வினைகள் வரும் வாயில்கள் அது அடைக்கப்படாது. ஆனால் இறைவன் முன் நிற்பான். அந்த வினைக்கு முன்பாக அவன் நின்று கொள்வான். ஏன்னா நம்ம இறைவனை முன்னிறுத்தி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த வினை தாக்கம் என்பது உயிர்களுக்கு வராது. அப்படி இந்த திருவருளோடு கூடுதல் 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 திருவருள் முன்னிற்றல். பிறந்த நாங்களாம் ஆறுபடை வீட்டுக்கு போகும்போது உண்மைக்கே ரொம்ப பயம். ஐயப்ப பக்தர்கள் கூட்டம், இதில் மாட்டிக்கிட்டோம்னா ஒரு படை கூட விட்டு போயிருமே, அதை அஞ்சையும் பார்க்கணுமே அப்படின்றதில் இறைவன் முன்பாக நின்றார். அதை எல்லாரும் நாங்கள் அனுபவித்தோம். அந்த வேல் முன்பாக நின்னது, முன்பாக நின்று எந்த இடத்துலையும் எந்த ஒரு துன்பம் இல்லாமல் அந்த இறைவனை வழிபடுவதற்கு இறை வழிபாட்டில் இறைவன் முன்னாடி நிற்கிறான்னா இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதே போல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மணித்துளி இமைப்பொழுதும் நமக்கு முன்னாடி இறைவன் நிற்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க 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 போற்றி போற்றி போற்றி. இதெல்லாம் இதுக்காகத்தான் சொல்லி வச்சார் மணிவாசகர். மணிவாசகர் மட்டும் இல்லை, எல்லா அருளாளர்களும் சொல்லி வைத்தார். இறைவனை வாழ்த்துங்கள், போற்றுங்கள். எல்லா காரியத்திலும் நமக்கு முன்பாக அவனை நிறுத்திவிட்டால், முன்னவனே முன்னென்றால் முடியாதது ஒன்று உண்டோ? இறைவனை முன்னிறுத்துங்கள். நான் எவ்வளோ பிளான் பண்ணி செஞ்சேன் தெரியுமா? நம்ம அறிவு, நம்ம பிளானு எல்லாம் நம்ம வினை ஒன்று தாக்கல் விழுந்துச்சு, அவ்வளோ பிளாப் அடிச்சிடும். என்னால் ஒன்று முடியாது, இறைவா நீ முன் நின் அப்படின்ற இந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒன்றாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா பிரபஞ்ச வைராக்கியம், நீத்தல் விண்ணப்பம் என்பது பிரபஞ்ச வைராக்கியம். இந்த பிரபஞ்சம் என்பது மாயையின் காரியம். இந்த வினை துணை என்ற மாத்திரத்தில் மாயா காரியமாகிய உடம்பு, அந்த உடம்பை கொண்டு இந்த ஆணவம் காரியப்பட்டு வருகிறது. இந்த வினை வாயில் வழியாக அதனையே துணையாக கொண்டு இங்கே நடந்து கொண்டிருக்கும் ஆன்மாக்களாகிய எம்மை நீ விடமாட்டாய், விட்டுடுதி கண்டாய் என்று சொல்லிவிட்டு இறைவனை விழிக்கிறார். பாருங்கள், இறைவன் எப்படிப்பட்டவன்? வினையேனுடையங்கிறார் மீண்டும். ஏன் வினையேனுடைய மனத்துணையே? அது வரைக்கும் பிராக்கெட் போட்டு நம்பர் 1 போட்டுக்கோங்க. வினையேனுடைய மனத்துணையே அப்படிங்கிறார். இறைவனை விழித்தல் 3 வகையாக விழிக்கிறார். மனத்துணை, மனம் அப்படின்றது கரணங்களில் ஒன்று. ஏன்னா இந்த மனம் அது செம்மையானால் மார்க்கம் உண்டும்பாங்க. இந்த கரணங்கள்லேயே இந்த மனம்தான் இந்திரியங்களை பற்றி கொண்டு அங்கே போய் ஒவ்வொரு விடயத்திலையும் போய் விருப்பத்தை விருப்பு வெறுப்பு ரெண்டையுமே உருவாக்கி விட்டுரும். இங்கே இந்த மனம் அதற்கு துணையாக நிற்கும் இறைவன். ஏன்னா வினை வழியாக செலுத்துதல் இறைவன் தானே. ஒரு பொருளை பார்த்து நான் விருப்பப்பட வேண்டும், அதனால் வரும் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். இதற்கு ஒரு முயற்சி வேண்டும். அந்த முயற்சியை தருவதற்காக இறைவன் மனத்தில் நின்று கொண்டு புலன்கள் வாயிலாக பொறிகள் வாயிலாக செலுத்தி இன்ப துன்பத்தை நுகரச் செய்யும் இறைவன். வினை, அதுக்கு காரணம் வினை. ஆனால் துணையாக இருக்கிறது யார்? இறைவன். எப்படி இருக்கிறான்? தன்னை மறைத்து கொண்ட திரோதாயாக இருந்து செலுத்துகிறான். அந்த மனத்துணையே என்னுடைய மனத்திற்கு துணையாக நின்று வினை வழியாக என்னை செலுத்தும் இறைவனே. இது மரக்கருணை என்று கூட சொல்லலாம். ஏன்னா வினை வழியாக வருவது இன்பமே, ஆனாலும் அது துன்பமே. உலகத்து இன்பம் அது துன்பமே என்று தான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லி. ஏன்னா அது பொன் விலங்கு.
மீண்டும் ஒரு பிறவிக்கு நம்மை இட்டு செல்லக்கூடியது. வினையேனுடைய மனத்துணையே அப்படின்ட்டார். ஆனால் மனதில் துணையாக நீ தான் இருக்கிற, நீ இருந்து தான் என்னை செலுத்துற அப்படின்னு முதல்ல ஒரு விழியாக சொன்னார். அடுத்து சொல்கிறார், எந்தன் வாழ் முதலே. அருமையான ஒரு வார்த்தை. போற்றியன் வாழ் முதலாய் உள்ள பொருளே. முதல் போட்டால் தானங்க வியாபாரம் பண்ண முடியும். இன்னைக்கு உடல் எடுத்ததே வியாபாரம்தான், போக்கு வரவு புரிய. அப்போ உடல் சாமி எதுக்கு கொடுத்துருக்கிறார்? வினையை அனுபவிப்பதற்கு. வினையை அனுபவிக்காமல் இந்த தேகம் என்பது நம்ம விட்டு ஒரு காலும் நம்மளை விட்டு போகாது. அப்போ என்னுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இந்த உலகம். இந்த உலகத்தை நான் அனுபவிக்க, ஏன்னா அனுபவிக்கும் பொருள் உயிர், அது இன்பதுன்பான்மமாக. அப்போ இந்த வாழ்க்கை என்பது 3 வகையாக வருகிறது. உயிர்களாகிய நமக்கு தான் 3 வகையாக. இந்த பிறவியில் இந்த உலகத்தில் வினைக்கு ஈடாக வாழ்கின்ற வாழ்க்கை. இப்போ நம்ம வாழ்கிற சகல நிலையில் உள்ள வாழ்க்கை. இதில் இன்பம் வருது, துன்பம் வருது, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை அதுதான். அது ஒரு வாழ்க்கை. அடுத்து இன்னொரு வாழ்க்கை இருக்குது. என்னைக்கு இறைவனுடைய பார்வை நம் மீது விழுகிறதோ, இதுதான் சக்தி நிபாதம், அருள் வீழ்ச்சி. இன்னும் நல்லா சொல்லப்போனால் நடராஜ பெருமான் ஒரு சிரிப்பார். அந்த புன்னகை என்றைக்கு வெண்ணகையாக என் உயிர் அறிவிலே பட்டதோ. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் அந்த இது எது? முப்புறங்கள் இருக்குது. எப்படி எரிச்சார்? அந்த புன்னகை வெள்நகையாக வந்தது. முப்புறமாவது மும்மலகாரி. 3 பழங்களை நீங்கிட்டா ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு என்னைக்கு உயிர் அறிவில் பதிஞ்சிட்டோ, சக்தி நிபாதம் அருள் வீழ்ச்சி பதிந்துட்டோ, ஆணவ மலம் அடங்கியது, மாயை கண்மம் ஒடுங்கியது. இப்போ அருள் தலைவி. இதனால திரோதாயத்து குச்சி வினைக்கு இடா செலுத்தி அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அருள் வாழ்க்கை. அருள்னா இப்போ ஞானம். ஞானத்தை கொடுத்துட்டார். அந்த ஞானத்தை கொடுத்தலாது மோட்சத்தை கொடாது. அப்போ ஞான வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கை. முதல் ஒரு வாழ்க்கை, இப்போ 2வது ஞான வாழ்க்கை. 3வது ஒரு வாழ்க்கை இருக்குது. இது இடையில வர்றது, அதாவது ஞான வாழ்க்கைக்கு இடையில வர்றது. மனித வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தோள் வைக்கப்படும். தேவர்களாக பதமுக்தி அது ஒரு மறுமை. ஆனால் அது திரும்ப குழந்தைங்க விட்டுரும். அது இடையில உள்ளது. அப்போ முதல்ல உள்ளது வினைக்கு ஈடாக உலக போகத்தை இன்பதுன்பத்தை அனுபவிப்பது. அதிலே நல்ல புண்ணியங்கள் எல்லாம், அதுவும் சிவப்புண்ணியங்கள் எல்லாம், உலக புண்ணியம் சிவப்புண்ணியம் எல்லாம் செய்யலாம். எது செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல மறுமை. அது காமிய பலன். காமியத்தை வேண்டி நம்ம எத்தனையோ வரலாறு படிச்சிருக்கிறோம். திருமால் வேண்டி அந்த திருவள்ளிமலையில் இறைவனிட்ட 1000 மலர்களால் ரட்சித்தார். எதை வேண்டி? சக்கராயுதம் வேண்டி. கொடுத்தார். அர்ஜுனன் சிவபூஜை செய்கிறான். எதை வேண்டி? பாசுபத அஸ்திரம். இப்படி வேண்டி காமிய பலன், அதை வேண்டி செய்வது. அப்போ அவர்கள் அந்த தேவர்கள் முதலான அந்த மறுமை வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை. அப்போ உலகத்தில் வாழும் வினைக்கு ஈடான வாழ்க்கை ஒன்று. இதிலே மிக உயர்ந்த புண்ணியங்கள் எல்லாம் செய்ய 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 மறுமையிலே தேவர்களாக அந்த தேவ பதவி பதமுக்தி கிடைக்கும் வாழ்க்கை ஒன்று. ஞான வாழ்க்கை ஒன்று. மேலான அருள் நிலை பெறும் வாழ்க்கை. 3 வகையான வாழ்க்கைக்கும் முதல் யார்னா இறைவனே. அதான் வாழ் முதலே. எந்தன் வாழ் முதலே. இப்படி வாழ்கிறதுக்கும் நீ தான் முதலாக இருக்க, அப்படி வாழ்கிறதுக்கும் நீ தான் முதலாக இருக்க. மேலான மீண்டு வராத நிலையில் அருள் பெறுவதற்கும் நீ தான். அவ்வளோ ஒரு அருமையான விழி பாருங்களே. முதல்ல வினையேனுடைய மனத்துணையாக இருந்த இறைவன், வாழ் முதலாக வந்த இறைவன். அடுத்து இன்னொன்று சொல்கிறார், அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை ஒரு இதில் எழுதி வச்சுக்கோ. ஏன்னா எப்போல்லாம் மனசுக்கு கஷ்டம் வருதோ அப்போல்லாம் அந்த வார்த்தையை பாருங்கள். எனக்கு எய்ப்பில் வைப்பே. அருமையான வார்த்தை. இதை ஒரு பெருசாக எழுதி உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோ. எனக்கு
எய்ப்பில் வைப்பே. இந்த எய்ச்சு போகிற காலம் அப்படின்றது என்னென்னா, இன்றைக்கி நமக்கே தெரியும். ரொம்ப துன்பம் வந்தப்போ என்ன வாழ்க்கை வாழ்ந்த போங்க, இந்த எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு புலம்பி தள்ளிவிடுவோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வகையில் துன்பம் வரும், இன்பமும் வரும், துன்பம். இது சக்கரம் தானே, வாழ்க்கை சக்கரம் தானே. சுவாமி அதுக்காக தானே போடுறார். இன்ப துன்ப அனுபவத்தை அனுபவிக்கத்தான் உண்மை புரியும். அனுபவம் இல்லாமல் உண்மையை நம்ம புரிய முடியாது. ஆணவ மலம் தேயாது, அறியாமை என்றது நீங்காது. அதுக்கு தான் இந்த வாழ்க்கை சக்கரத்தை போடுறார். என்னால் வாழ்ந்தவனு இல்லை, என்னால் கெட்டவனு இல்லை அப்படிம்பாங்க. 3 தலைமுறை வாழ்ந்தவன் இல்லை, 3 தலைமுறை கெட்டவனு இல்லைன்னு சாதாரணமாக உலகியல்ல இதை சொல்லுவாங்க. அது உண்மையான உண்மை. ஒரு காலத்தில் நைந்து துன்பத்தில் இருப்போம், ஒரு காலத்தில் ஓகோன்னு இருப்பாங்க, ஒரு காலத்தில் ஓகோன்னு இருக்கோம், ஒரு காலத்தில் நஞ்சு போய் இருப்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கை சக்கரம். அப்படியே சுழற்சி. இதில் எப்படி பழகிறது அப்படின்றது தான் முக்கியம். வாழும் காலத்தில் சிவச்சிந்தனையோடு, அறச்சிந்தனையோடு, தர்ம நெறியிலே வாழ்ந்தால் இந்த தர்மம் தலைகாக்கும்பாங்க. தலைனா என்ன? உயிர் அறிவில் நின்று நமக்கு வைப்பு நிதின்னு சொல்லுவாங்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன்போ, இது அவசரமான ஒரு வேலை, இது வேணும் அப்படின்னு இந்த பிள்ளை கடிச்சு நான் ஏதோ விளையாட்டாக வர்றதை கொஞ்சம் சேர்த்து வச்சேன். இது படிப்பு செலவுக்கு இப்படி வேணும்னு கேட்டோடனே அது கை கொடுத்துச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒருத்த விட எனக்கு சொன்னேன், 1 லட்ச ரூபாய் எங்கள் அம்மா கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. பானைக்குள்ளே வச்சது அந்த மண்பானை, அதுக்குள்ளே வச்சிருந்து 1 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க சுருட்டி. அப்போ அப்படியெல்லாம் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. அப்போது நமக்கே தெரியாமல் இந்த புண்ணிய செயல்களை செய்ய அது சிவ புண்ணியமாக, காமிய பலனாக செய்யக்கூடாது. இறை வழிபாடு. அப்போ தான் சொன்னோம் இல்லையா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ். அந்த இறைவனுடைய திருவடியை சதா காலம் மனதிற்குள்ளே வாழ்த்தி கொண்டே இருங்கள், வணங்கி கொண்டே இருங்கள், அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இதெல்லாம் டெபாசிட்டில் போய் நிற்கும். நமக்கே தெரியல. இந்த சொல்கிறாரு எய்ப்பு. நான் எய்ச்சு போன காலத்தில், ஒரு துன்பம் வரும் காலத்தில் ஏற்கனவே ஒரு டெபாசிட் வச்சுருக்க நீ, அதில் இப்போ கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சாமி கொண்டு வந்து கொடுத்துருவார். வைத்தமா நிதி அப்படிம்ப. வைத்தமா நிதி இந்த திருச்சதகத்திலையும் ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்பனே எனக்கு அமுதே ஆனந்தனே அக நெக அள்ளூறுத்தேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணை ஆழனே தொழும்பாளர். யார் தொழுது வணங்கி உன்னை பணிந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு எய்ப்பினில் வைப்பனே. அருமையான வார்த்தை. தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பே. அதையே தான் இங்கே சொல்கிறாரு. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எனக்கு எய்ப்பில் வைப்பே. முதலே அப்படின்னார். வினையேனுடைய மனத்துணையை என்றார். வினை வழியாக செலுத்தப்பட்டு கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிர்களாகிய நமக்கு உடல் மூலமாக அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் வினைக்கு ஈடான அந்த வினையிலையும் நீதான் துணையான் என்னை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் முதலாக இருக்கின்றாய். எனக்கு எய்ப்பில் வைப்பாகவும் இருக்கு. நான் எய்ச்சு போன காலம் துன்பம் என தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய வினையை செஞ்சு வச்சுட்டேன். அது எனக்கு வினைன்னு தெரியாது, ஏதோ ஒரு வேகத்தில் செஞ்சுட்டேன். அது எனக்கு இப்போது துன்பத்தை ஊட்ட வந்துட்டு இது தாங்க முடியலையே என்ற போது இங்கே நீ இவ்வளோ செஞ்சிருக்க, இந்தா அதுக்குரிய பலன். இப்போ தெரியுதா உங்களுக்கு ஏன் இந்த புண்ணிய செயல்கள் செய்யணும்? புண்ணிய செயல் அதுலேயும் இந்த நம்ம தீர்த்த யாத்திரை இப்போலாம் போகிறோம் பாருங்கள், தீர்த்த யாத்திரை இதிலெல்லாம் உணவிடுதல் அந்த பக்தர்களுக்கு. ஏன்னா முழுக்க இறை நினைவோடு போகிறோம், இறை அருள் கிடைக்கிது. இந்த நேரங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு சிவ புண்ணியங்களை மனதாக ஏற்று செய்யும். இதெல்லாம் நமக்கு எய்ச்சு போன காலத்தில்
வயதான காலத்தில் சமையலே பண்ண முடியாது, கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க பாருங்க. அப்போ நாம் செஞ்ச புண்ணியம் தாங்க அங்கே வருது, நாம் சேர்த்து வச்ச டெபாசிட் பணம் வராது. அப்போ நம்ம செஞ்ச புண்ணியம் இப்படி ஒரு பலனாக தான் எய்ப்பினில் வைப்பு. இதே மாதிரி நிறைய சிவப்புண்ணியங்கள், உலக புண்ணியத்தை காட்டிலும் சிவப்புண்ணியம் ஏன்றது 8ஆம் சூத்திரத்துலலாம் அழகாக சொல்லப்படும். அப்போ எய்ப்பினில் வைப்பாக இருப்பவன் யார்? வைத்த மாநிதி இறைவன். வைப்பே 3 வகையான ஒரு அருமையான வெளியாக இறைவனை விழித்து திணை துணையேனும் பொறேன். திணை அளவு கூட, ஒரு திணை அளவு காலம் கூட இந்த உடம்போடு நான் இருக்க மாட்டேன்பா, பொறேன், இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். திணை துணையேனும் பொறேன் துயர் ஆக்கை. துயரத்தையே தந்து கொண்டிருக்கிறதே இந்த உடம்பு ஆக்கை. இந்த ஆக்கையின் அந்த ஒரு இன் விகுதி போடுறார். ஆக்கையின் இதனால் வரக்கூடிய இன்ப துன்பம், அது இன்பமாகவே இல்லை, இன்பமும் துன்பமே. அதுக்கு ஒரு அருமையான ஒரு இது கொடுக்குறாரு, ஓமை கொடுக்குறாரு. தின்வலை, திண்ணியதான ஒரு வலையாக இந்த உடம்பை வலையாக சொல்கிறார். அது திண்ணியதான வலை. அதாவது வலைனா என்னென்னா, ஒரு பறவை விலங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு வலை விரித்து பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. கடலில் மீன் பிடிக்கிறவங்க வலை விரித்து பிடிப்பாங்க. அது மாதிரி பறவைகளை பிடிக்கிறவங்க வலையை விரிச்சிருவாங்க, அதில் தானியங்களை போட்டுருவாங்க. அந்த பறவையோட காலம் இந்த வலையில் மாட்டிக்கிடும். நல்ல ஸ்ட்ராங்கான வலையாக இருக்கணும், இல்லை லேசான வலைன்னா பிச்சிடும், அது பறந்து ஓடி போயிடும். நல்ல ஸ்ட்ராங்கான, அதை தின் வலை. நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான வலை தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த உடம்பு ஒன்றை விட்டு இப்போதைக்கு போகிறது இல்லை. ஏன்னா நிறைய அனுபவம் இருக்குது, அனுபவிச்சுட்டு தான் நீ வரணும் அப்படின்னு திண்மையான ஒரு வலையை கொடுத்துருக்கான். ஏன்னா இவ்வளோ காலம் நீ இந்த உடம்போடு இருந்து அனுபவிக்க வேண்டும். மானை காட்டி மானை பிடிப்பது போல வலையை போட்டு ஆன்மாக்களை பற்றுவது இறைவனுக்கு எவ்வளோ எளிமை பாருங்க. உடலை கொடுத்துட்டான். தின்வலை என்பது உடம்பை கொடுத்து அதில் இன்ப துன்ப அனுபவத்தை கொடுத்து நாம் செஞ்ச வினை அவனாக கொடுப்பான். நாம் செஞ்ச வினைக்கு ஈடான இன்ப துன்பத்தை கொடுத்து அதுலேயும் இறைவனையே முழு முதல் கடவுளாக கொண்டு அதில் ஒரு வழியில் செல்றதுன்றது ரொம்ப மேலானது. அந்த வழியெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கு ஒரு பிறவி கொடுப்பார். எல்லா பிறவிலையும் எல்லாத்துக்கும் வராது, அது தப்பு இல்லை. ஒவ்வொரு பிறவிலையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் மேலே 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 அதை தான் முதல்ல நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஏன்னா இவர் முதல்ல வினைக்கு ஈடாக நம்மளை செலுத்துறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் காமிய பலனுக்காக தவங்கள்லாம் தவ வாழ்க்கை எடுத்து பதமுக்தி கொடுக்கறது, அதுக்கப்புறம் இறைவனுடைய புன்சிரிப்பு பட்ட மாத்திரத்தில் மலங்கள் நீங்கி மேலான ஞான நிலை, ஞான வாழ்க்கை, இதெல்லாம் சாமி தானே கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்குது? உடம்பு தானே. வலை என்றது உடல். அந்த வலை ஸ்ட்ராங்கான வலை, தின் வலையாக கொடுத்து வினையை அனுபவித்தலும், அடுத்து இந்த தவங்களை செய்வதற்கும், தவங்கள்னால் இன்றைக்கி சரியகிரிய யோகம் தான் நமக்கு, தவங்களை செய்வதற்கும் இந்த உடம்பு தான் காரணமாக. இறை வழிபாடு எல்லாத்துக்குமே இந்த உடம்பே. இதற்கெல்லாம் இங்கே துயராக்கையின் தின் வலையாக கொடுத்து இறைவன் இங்கே நமக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். எப்பா இந்த வலை கிளியாது, நான் கிழிக்க முடியாது. தின்வலைனா என்ன பொருள்னா அவன் கொடுத்த வலை. எப்படி கொடுத்த வலை? வினைக்கு ஈடாக கொடுத்த வலை, மாய வலை. மாயன்றது வலை தானே. அதை இது நீங்கணும், கிழிச்சி எரியணுன்றது நீங்கணும். இது நீங்கணும்னா ஒன்றை தவிர எனக்கு வழி இல்லை. அதனால் சாமி நீ கருணையே உருவானவன், அதனால் ஒரு திணை அளவு கூட நான் இருக்கக்கூடாது, போதும் இந்த வாழ்க்கை, உடம்போடு கூடிய வாழ்க்கை, இனி ஒரு உடம்பு வேண்டாம் என்று மணிவாசக பெருந்தகையார் அவருக்கு கிடையாது, அவர் முத்தான்மா, அவர் முத்தான்மாவாக தான் சாமி இறக்கி விட்டார், நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் மாய வாழ்க்கையை நம்மை ஆழ்த்திவிடும். இந்த வலை என்பது மீண்டும் 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 வலையில் பட்டு 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 அழுந்தி விடுவோம். இந்த திணை துணையேனும் பொறேன்
துயர் ஆக்கையின் தின்வலையே என்பதால் ரொம்ப அருமையான ஒரு நீத்தல் விண்ணப்பம். பிரபஞ்ச வைராக்கியம் வேண்டேன், இந்த பிரபஞ்சம், இந்த மாய வாழ்க்கை வேண்டேன், இதில் வரும் இந்த சுகபோகங்கள் வேண்டேன், இறைவா உன் திருவடி சார்பு வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கெல்லாம் உணர்த்துகிறார் மணிவாசக பெருந்தகையார். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இதை குறித்து வச்சு அப்படியே தனித்துணை நீ நிற்க, இறைவன் இங்கே தனித்துணையாக, இவனை தவிர துணை யாரும் கிடையாது, இவன் மட்டுமே தனியாக நின்று துணையாக நின்று கொண்டு, அதுலேயும் நிற்க என்ற மாத்திரை விட்டு பிரியாத தன்மை, நிற்க யாந்தரிக்கி, அப்பா என்னை விட்ட ஆள் இல்லப்பா, உள்ளே இருக்க ஆணவ மலம் காரியப்பட்டு வர யாந்தரிக்கி தலையால் நடந்த என் அறிவு செல்லும் வழியிலே அது வினைக்கு ஈடாக வினை துணையேனை விடுதி கண்டாய், நீ விட்டுருவியா, விடமாட்டார். வினையேனுடைய மனத்துணையே வினைக்கு ஈடாக வந்தாலும் இந்த வினைக்கு ஈடாக என்னை செலுத்தும் மனத்துணையாக நின்ற இறைவா, எந்தன் வாழ் முதலே, எனக்கு வாழ்க்கை என்பது இந்த சகல நிலையில் உள்ள வினைக்கு ஈடான வாழ்க்கை. அது மட்டுமல்ல, இதிலே ஒரு பக்குவ நிலை கொடுத்து மேலான பதமுக்தி, அந்த வாழ்க்கைக்கும் நீனே முதல்வன், அதிலும் மீண்டும் உன்னுடைய அருள் பார்வை பெற்று கிடைக்க பெற்று மேலான விட்டு நெறி ஞான நெறியை அடையும் அந்த வாழ்க்கைக்கும் 3 வகையான வாழ்க்கைக்கும் இங்கே முதலாக உள்ள இறைவனே எனக்கு எய்ப்பில் வைப்பேன். வைத்தமா நிதியாக நான் எய்த்து போகும் காலத்திலே வைத்தமா நிதியாக இருக்கும் இறைவா, தினை துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் தின் வலையே என்பதான அருமையான 39வது பாடலை நமக்கு மணிவாசக பெருந்தகையார் நீத்தல் விண்ணப்பத்திலே அருளி செய்திருக்கிறார். இதனை சிந்திப்பதற்கு இன்றைக்கு அருள் பாலித்த இறைவனுடைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.